இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு அத்தா அப்செட்டா இருப்பாரு. இந்த அப்பா வேற அவருக்கு ஹெல்ப் பண்றேன்னு எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருக்காரு. அப்பா மேல இருக்க கோவம் ஏன் மேல வெறுப்பா மாறிடக்கூடாது. அதுக்கு நான் இப்போ ஏதாச்சும் பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்? அத்தானுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் சமைச்சு கொடுக்கலாம். ஓஹோ, சிபியை கரெக்ட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. எப்படி வீட்லயே உட்கார்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. ஏய் நில்லு. ஜீவலா கூப்பிடுறேன், போயிட்டே இருக்க. என்ன திமிரா? திமிர் இல்ல, எச்சரிக்கை. நீங்க நல்ல காலத்துல பேசினாலே தப்பாதான் இருக்கும். இப்ப சொல்லவா வேணும்? ஏய் என்ன என்ன குடிகாரன்னு சொல்றியா? குடிச்சிட்டு இருக்கிறவரை வேற எப்படி சொல்றது? என்கிட்ட இப்படி திமிரா பேசுற பொண்ண இப்பதான் பாக்குறேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் வீட்லயே உட்காந்துக்கிட்டு என்னையே அதிகாரம் பண்ணிட்டு தெனாவட்ட சுத்துவ நீ? தேவையில்லாம பேசாதீங்க சிபி சார், வழிய விடுங்க. ஹலோ தமிழரசி, ஜெயிச்சிட்டோன்னு ஆணவத்தில் ஆடுறியா? என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் அ ஸ்மால் கேர்ள். வழக்கமா ஜெயிச்சவங்கள பார்த்தா இப்படிதான் தேவையில்லாம கோவம் வரும். கோவத்தை காட்டினா மானம் போயிடுமேனு எப்படி நக்கல் பண்ண சொல்லும். அதான் இது. இதுக்கு இன்னொரு பேரு கூட இருக்கு சிபி சார், பொறாம. ஏய், யாருக்கு யாரு மேல பொறாம? நீ ஒன்னும் திறமைனால ஜெயிக்கல. நான் சரியா விளையாடாததால அண்ணா போஸ்ட்ல ஜெயிச்சிருக்க. யூனோ அண்ணா போஸ்ட் காலி கிரவுண்ட்ல விளையாடி ஜெயிக்கிறது. இதெல்லாம் கணக்குல வராது கண்மணி. அப்படிங்களா? நான் தான் உங்களை விளையாட வேண்டாம்னு சொன்னா நீங்க அசால்ட்டா இருந்தீங்க. கூட இருக்கிறவங்க ஃப்ராட் பண்றது கூட தெரியாத அளவுக்கு கவனம் இல்லாம இருந்தீங்க. அதுவும் தோல்வி தானே. அத்தா பேபி, அத்தா இவங்களா? பேபி எங்க இருக்க? அத்தா தோ இங்கதான். அத்தா எங்க இருக்கீங்க? பேபி அத்தா சிபி, உனக்கு வேற வேலையே இல்லையா? நீ போ, மூஞ்ச பாரு. நான் செஞ்சதான் சிபி சாப்பிடுவான். நான் பேபி கூப்பிடாத. பேபி எங்க இருக்க? அத்தா பேபி எதுவும் பேசாத, அமைதியா இரு. அத்தா பேபி எங்க இருக்கீங்க? பேபி எங்க இருக்க? பேபி அத்தா இவங்க வேற ஆளாளுக்கு எனக்கு சமைச்சு தரேன்னு சொல்லி இப்படி கண்ட கருமத்தை சமைச்சு என் உயிரை வாங்குறாங்க. அத்தா எங்க போனார் இவரு? அத்தா எங்க இருக்கீங்க? அத்தா பேபி பேபி எங்க இருக்க? அத்தா எங்க போனீங்க? பேபி பேபி எங்க இருக்க? ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ், பழச எதுவும் மனசுல வச்சுக்கிட்டு என்ன மாட்டி விட்டுறாத. பேபி அத்தான் குரல் மாதிரியே இருக்கா? பேபி நம்மளே கத்தி மாட்டிக்கிட்டோம். அத்தா ஹே பேபி, அத்தா எங்க என்ன பண்ணிட்டா? இங்கதான் இருக்கீங்களா? வாங்க வந்து பாருங்க. உங்களுக்காக நான் ஸ்பெஷலா என்ன பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பாரு. கொழுக்கட்டை பாயாசம். நானும் prepare பண்ணிருக்கேன். கொழுக்கட்டை பாயாசம். ஆமா. நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஐயோ அத்தா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்க தாத்தா. என்னாச்சு பேபி அத்தா? பேபி ஒரே ஒரு வாய். பேபி அப்பா நல்ல தப்பிச்சுண்டா. நீ சமைச்சு கொண்டு வந்து சிபியை கரெக்ட் பண்ணணும்ன்ற எண்ணத்துல இருந்தினா அது இதோட விட்டுற. ஏன்னா சிபி மனசுல நான் மட்டும் தான் இருக்கேன். எனக்கு யாத்தான பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவரு யாரையும் நம்பவும் மாட்டாரு, லவ்வும் பண்ண மாட்டாரு.
பெஸ்ட் ஆஃப் லக். அத்தை, சொல்லு மீனா. என்ன அப்பப்ப அறிவில்லாதவ பொறுப்பில்லாதவன்னு திட்டுவீங்கல்ல, ஆனா இந்த குடும்பத்துக்காக நான் ஒரு முக்கியமான விஷயம் செஞ்சிருக்கேன். மம்மி என்னடா? என்ன பில்டப் பெருசா இருக்கு? ஆமாண்டா, சிக்கி இருக்கிற விஷயம் ரொம்ப பெருசு. ம், ம். காதுல பூந்த வண்டு மாதிரி கொயின் கொயின்னு குறைஞ்சால, இன்னைக்கு அவ முகத்திர எப்படி கிழிய போகுதுன்னு பாரு. ம், ம். ஏங்க, ம் என்ன உங்க தங்கச்சி ஏதோ டிடெக்டிவ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? அதுதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. இரு பார்ப்போம். அத்தை, நீங்க நம்பிக்கை நாணயம்னு சர்டிபிகேட்டுக்கு மேல சர்டிபிகேட் கொடுத்த தமிழ் என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? மீனா, நீ வீட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க. இந்த உப்பு சப்பு இல்லாத புறணிக்கெல்லாம் உனக்கு டைம் இருக்கலாம். பட் எனக்கு சுத்தமா டைமும் இல்ல, இன்ட்ரெஸ்டும் இல்ல. பொறணியா? காசிப்டா. அத்தை, பொறணியும் இல்ல ஒண்ணும் இல்ல. ஆதாரத்தோட இவ லட்சணத்தை சொல்றேன். என்னங்க, மீனா என்னவோ சொல்றா? கொஞ்சம் சும்மா இருடி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன ஆதாரம் வச்சிருக்க? காட்டு பார்க்கலாம். ஜனாமா, இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. தமிழ், இரு. உனக்கு எதிரா ஏதோ ஆதாரம் வச்சிருக்கலாம். என்னன்னு பாப்போம். ஆ, இதுல 50,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோமா. அடி பாவி, எங்க அம்மா கிட்டே கை நீட்டி பணம் வாங்கியிருக்கியா? பாத்தீங்களா அத்தை, காசை கொடுத்தது எப்படி வாங்குறா பாருங்க. இவள போய் காசுக்கு ஆசைப்படாதவ அது இதுன்னு சொல்றீங்க. அவ எதுக்கு இந்த காசை வாங்கினா தெரியுமா? இவ எங்களுக்கு போட்ட ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா விடுறதுக்கான லஞ்சம். ஓ, ம்? இதுக்குதான் இவ்ளோ அலப்பறையா? ஆ. ஆரம்பத்திலே இப்படின்னா போக போக நம்ம எல்லாரையும் தெருவுக்கு அமிச்சிருவா போல இருக்க. பலே கில்லாடி, நல்ல புத்திசாலி பொண்ணுதாம்மா நீ. இல்லையே, சம்திங் இஸ் ஃபிஷி.